இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சீராவில் பதியப்பட்டிருக்குது. இமாம் அபூ ஸுர்ஆ ராஸி தங்களுடைய கிதாபில் இதை பதிவு செய்கிறாங்க. ஒரு நாள் அஹ்மத் இப்னு ஹம்பல் மிகப்பெரிய இமாம், லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்த மாமேதை, உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட 4 மதுஹபுகள்ல மிக முக்கியமான மதுஹப் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மதுஹப். ஒரு நாள் ஒரு பிரயாணம் செய்துவிட்டு வாராங்க, லேட் ஆகிருச்சு. அதனால தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன செய்யறாங்க, ஒரு ஹப்பாஸ் சொன்னா அவர் ரொட்டி சுடுறவர். அந்த காலத்தில் ரொட்டி எப்படி இந்த காலத்தில் பேக்கரி இருக்குதோ இதே போல் அந்த காலத்தில் ரொட்டிகள் இந்த மாதிரி சுடுற ஒரு இடம் இருக்கும். இப்படியாப்பட்ட ஹப்பாஸ் ஒரு மனிதருடைய வீட்டில் போயிட்டு அனுமதி கேட்குறாங்க. இன்றைய இரவு உங்களோட வீட்டில் நான் தங்கி கொள்றதுக்கு அனுமதி தரீங்களா? அவர் பார்க்குறாரு, பார்த்தா சூரத்தோடு இருக்கிறாரு. இவருக்கு தெரியாது வந்தவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்பதாக. அனுமதி, சரி வாங்க இன்னைக்கு தங்கிக்கோங்க என்று அனுமதி கொடுக்கிறாரு. கண்ணியமானவர்களே, அந்த சாதாரண ஒரு ஏழையுடைய வீட்டில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் உறங்குகிறார். கண்ணியமானவர்களை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் மாவு பிணைந்து கொண்டிருக்கிறார். மாவு பிணைந்து கொண்டிருக்கும் பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் வார்த்தைக்கு வார்த்தை இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டே இருக்கிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆச்சரியப்படுறாங்க. அவர் அந்த மாவை பிணையும் பொழுதும் இஸ்திக்ஃபார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நிறுத்திய பாடு கிடையாது. அந்த மாவை பிணைந்து போரணைக்குள்ளாக போடுகிறார். அப்பொழுதும் இஸ்திக்ஃபார். போரணையிலிருந்து வெளியே எடுக்கிறார். அப்பொழுதும் இஸ்திக்ஃபார். நாவிலே இஸ்திக்ஃபார் வந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரியப்பட்டார்கள். அன்று இரவு அப்படியே கழிகிறது. மறுநாள் காலையில இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய இஸ்திக்ஃபார் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. ஹல் வஜத்த சமரத்தஹு, இந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்றீங்களே, இஸ்திக்ஃபாருடைய ஏதாவது பலனை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்களா? அந்த மனிதர் சொன்னாரு, நான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் இதுவரை அல்லாஹ் தராமல் இருந்தது கிடையாது. நான் எதை கேட்டாலும் இந்த இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தால் அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறான். இல்லா தஅவத்தன் வாஹிதா, ஒரே ஒரு துஆவை தவிர என்று சொன்னார். ஒரே ஒரு துஆவை மட்டும் அல்லாஹ் இன்னும் கபூல் செய்யல. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆச்சரியப்பட்டார்கள். கேட்டார்கள், என்ன துஆ? சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறேன். யா அல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் கண்ணால் பார்க்கிறேன். அல்லாஹு அக்பர். என்ன துஆ கேட்கிறாரு? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் கண்ணால் பார்க்கணும் யா அல்லாஹ். இந்த துஆவை மட்டும் அல்லாஹ் இன்னும் அங்கீகரிக்கல என்று சொன்னோட இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அந்த துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அவர் கேட்டார், எப்படி? சொன்னார்கள், அன அஹ்மத் இப்னு ஹம்பல், நீங்கள் துஆ கேட்ட யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் நான் தான் சொன்னார். அல்லாஹு அக்பர். இஸ்திக்ஃபார்னால இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை அல்லாஹ் இந்த மனிதருடைய வீட்டிலே தங்க வைத்தார். காரணத்தை ஏற்படுத்தினான். தங்கினார்கள். அந்த மனிதர் கண்கூடாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்த்தார். இஸ்திக்ஃபாருடைய பரக்கத், இஸ்திக்ஃபார் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்று பாருங்கள் கண்ணியமானவர்களே. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார். இப்னு மாஜாவுடைய ரிவாயத். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொண்டாரோ அல்லாஹ் 3 பாக்கியங்களை அவருக்கு கொடுக்கிறான். நான் சொன்னதெல்லாம் இந்த ரமதான்ல அதிகமாக கிடைக்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகமாக அன்லிமிட்டட் போனஸாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ரமதான். இப்பொழுது மக்ஃபிரத்துடைய 10ல் இருக்கிறோம். பாவ மன்னிப்புடைய 10 அன்லிமிட்டடாக அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களை, நாங்கள் தான் அதை எடுப்பதற்கு தயார் இல்லாமல் இருக்கிறோம். உலகத்தில் ஒரு விடயம் வரும் பொழுது, ஒரு பொதி வரும் பொழுது எந்த அளவுக்கு தூரம் பார்க்காம ஓடி வந்து அந்த பொதிய, அந்த பார்சல் எடுக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை அன்லிமிட்டடாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஏன் அதை எடுப்பதற்கு எமக்கு நேரம் இல்லாமல் இருக்குது? அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 பாக்கியங்கள். முதலாவது, ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா விதமான கவலைகளை விட்டு அல்லாஹ் அந்த மனிதனை வெளியாக்குறான். இஸ்திக்ஃபார் செய்யறனால சகல விதமான கவலைகள், மனக்கவலையா இருக்கலாம், பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸ் இதால கவலை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இதால ஒரு கவலை, எந்த ரீதியில் எப்படியாப்பட்ட கவலை வந்தாலும் சரி, அது சிறிய கவலையாக இருக்கலாம், தலை போற அளவுக்கு ஒரு கவலையாக இருக்கலாம், தன்னுடைய உயிரை மாய்க்க
கவலையாக இருந்தாலும் இஸ்திக்ஃபார் செய்தால் அந்த கவலை அல்லாஹ்வோடு இல்லாமல் ஆக்குறான். இரண்டாவது மஹ்ரஜா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குறான். உலமாக்கள் இருக்கிறான், கேட்டு பாருங்க, நக்கீராவாக அல்லாஹ் பாவித்திருக்கிறான். அப்படின்னா ஒரு கவலை ரெண்டு கவலை இல்ல, ஒரு நெருக்கடி ரெண்டு நெருக்கடி இல்ல, எல்லா விதமான நெருக்கடியும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக இல்லாமல் ஆகுது. மூன்றாவது வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையா புறத்தால் அல்லாஹ் இவருக்கு ரிஸ்க் அளிக்கிறான். இஸ்திக்ஃபாரின் மூலமாக எதை வேண்டுமானாலும் அடைந்து கொள்ளலாம். நினையா புறத்தால ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, சொத்து இருக்கணும் என்ற அவசியம் இல்ல, பதவி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. இஸ்திக்ஃபார் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம். இந்த இஸ்திக்ஃபார் நம்முடைய கையில் இருந்தால் வேறு ஒன்றும் தேவையில்லை. கண்ணியமானவர்களே, எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். எல்லா துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்வான். கண்ணியமானவர்களே, அதனால் தான் குர்ஆன் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியானே. யாரை பார்த்து தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? உலகத்தில் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றாரு. வாழ்க்கையில் கலிமாவை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு, மற்றபடி முஸ்லீமா இருக்கிறாரு. அல்லாஹுவை திருப்திப்படுத்திய எந்த ஒரு அமலையும் அந்த 60 வருஷத்துல செய்யல, 70 வருஷத்துல செய்யல. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் அளவுக்கு எந்த ஒன்றையும் செய்யல. இப்படியாப்பட்ட மனிதனை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியானே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியானே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீ நிராசையாகிறாத. என்னுடைய ரஹ்மத் விசாலமானது. என்னுடைய ரஹ்மத் உலகத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். என்னுடைய ரஹ்மத் இருப்பதினால் தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியன் சுழற்சி, உலகம் உருளுகிறதா ஏண்ட ரஹ்மத்தால தான். அதனால இந்த ரஹ்மத்தை விட்டு நீ நிராசையாகிறாத. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ரமலானை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு விசாலமானதோ இதே போல அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் விசாலமானது. இஸ்திக்ஃபாரின் மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்டலாம். எவ்வளவோ சம்பவங்கள் இதற்கு ஆதாரமாக இருக்குது. பேச போனால் பல மணித்தியாலங்கள் எடுக்கும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பவங்களை, சரித்திரங்களை எமக்கு சொல்லி காட்டுவது, நாமும் அதன் மூலமாக பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திக்ஃபாருடைய பத்திலே யாருக்கெல்லாம் பொது மன்னிப்பு அளிக்கிறானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக.